பட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் லைக் இன் தட் வே ஐம் வெரி பிகாஸ் வெளியில் ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸில் வந்து ஏதோ பேசுகிறது, அப்புறமா நம்ம கூப்பிடாமல் இருக்கிறது, இல்லை பொண்ணு அப்படி இருக்கும் இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சில பேர் இருப்பா, சில பேர் ஒடுங்குங்க. பட் வாட் ஐ லவ் அபவுட் இண்டஸ்ட்ரி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது வந்து செட்டுக்குள்ளே வராதுங்க. இட்ஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். மற்ற பேர்த்து கூட நான் பார்த்துருக்கேன். எது இருந்தாலும் நம்ம வெளியில் தான் வந்ததுக்கப்புறம் செட்டில் இந்த ஹீரோயின் பார்த்து அப்படி வந்திருக்கா தெரியுமா, நம்ம கோ ஆர்டிஸ்ட் பேசுகிறதோ இல்லை நம்ம ஃபாதர் கேரக்டர் அப்படி இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால தான் ஐ வாஸ் கம்ஃபர்டபுள். வாட் ஐ ஃபீல் இஸ் when I'm in the sets I'm very very safe. இப்போ மற்ற மொழியில் சொல்லுவாங்க, மற்ற இண்டஸ்ட்ரி அப்படி இப்படி கிடையாது. போனால் நல்ல ஃபேமிலிஸ் எல்லாம் வரவே மாட்டாங்க. இப்போல்லாம் எஜுகேட்டட் ஃபேமிலிஸ் வந்துட்டு தாப்சி பண்ணும், தே ஆர் ஆல் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வராங்க. எதுக்கு வராங்க? சி இட் இஸ் எல்லாருமே வர முடியாது. இங்கே எழுதிருந்தால் தான் வர முடியும், அதை நான் நம்புவேன். ஸோ சினிமா என்ன தேடி நாக் பண்ணி வந்திருக்கு. ஸோ வரும்போது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். எத்தனை நாள் கம்ஃபர்டபுளோ அப்படி பண்ணோம். இந்த டைமுக்கு நான் நினச்சி இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி நமக்கு ஒரு வீடு இருக்கணும், நமக்குன்னு வண்டி இருக்கணும், நமக்குன்னு இப்படி இருக்கணும், அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ பேரண்ட்ஸ் மேலே வந்து பேர்டன் போடக்கூடாது, இண்டிபெண்ட் விமனாக இருக்கணும்ன்ட்டு எனக்கு இருந்தது ஃபஸ்ட்லேருந்து. அதே மாதிரி இருந்து அந்த டைமில் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஸோ இவர் எப்படி நினச்சாரோ இந்த ஃபீல்டில் இந்த மாதிரி இப்படின்ட்டு என்னோட ஒரு பொண்ணாக நான் என்ன நினச்சனோ அதெல்லாம் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு குழந்தை டிசைடட். அதனால தான் எந்த மேட்சஸ் வந்தாலும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேருந்து பண்ணிக்கல. ஐ வாஸ் டிசைடட் 2005 அப்பா இருந்துட்டார். ஸோ தட் வாஸ் அ பிக் ஷாக்கிங். ஸோ 6 months வந்து ஐ வாஸ் கம்ப்ளீட் இன் ஹைதராபாத். அப்செட் ஆகிட்டேன். பிகாஸ் அப்பாவுக்கு வந்து 5 brothers 2 sisters. ஐ வாஸ் த எல்டஸ்ட் கிராண்ட் டாட்டர் இன் த ஃபேமிலி ஃபர்ஸ்ட். ஸோ ஐ திங்க் பாட்டி தாத்தா கூட 7 years-ஆக பசங்க இல்லாமல் அப்பா பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் 5 brothers 2 sisters. ஸோ அப்பா இருந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் 2005.